அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருநாகேஸ்வரம் நாகநாதர் ஆலயத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். 9 நவகிரகங்களில் ராகு பகவானுக்கு தனி கோயில் ஒன்று உள்ளது. திருநாகேஸ்வரத்தில் அமைந்துள்ளது. திருநாகேஸ்வரம் நாகநாதர் இது முக்கியமாக களத்திர தோஷ பரிகார தலம் ஆகும். களத்திர தோஷம் என்றால் என்ன? 7ஆம் வீட்டு அதிபதி களத்திரஸ்தான அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்தாலோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் இருந்தாலோ அல்லது 12ஆம் வீட்டு அதிபதியின் நட்சத்திர சாரத்தை பெற்று இருந்தாலோ களத்திர தோஷம் எனப்படும். திருநாகேஸ்வரம் நாகநாதர் கோயில் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திற்கு கிழக்கு 6 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. ராகு பகவான் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பூஜை செய்ததற்கு இந்த தலத்திற்கு திருநாகேஸ்வரம் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. திருநாகேஸ்வரம் அருள்மிகு நாகநாத சுவாமி கோயில் விரிபிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் ராகு பகவான் தனது இரு தேவி அவர்களுடன் மங்கள ராகுவாக எழுந்தருளி உள்ளார். கோவில் நடை திறந்து இருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இங்கே இருக்கும் மூலவர் ராகு பகவான் மனித தலை நாக உடம்புடன் தான் காட்சி தருவார். ஆனால் இந்த கோவிலில் தனிச்சன்னதியில் மனித வடிவில் காட்சி தந்து தம்மை வழிபடுபவர்களுக்கு கிரகதோஷம் நீக்கி யோகம், பதவி, தொழில், பயண யோகம் ஆகியவற்றை அருள்கிறார். இக்கோயில் ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு தங்கள் குறைகளை நீங்க பெற்று வாழ்வில் வெற்றி பெறுகின்றனர். இத்தல இறைவனுக்கு 2 பெயர்கள் உண்டு. நாகநாதர், அர்த்தநாரீஸ்வரர் என 2 சன்னதிகள் உண்டு. இந்த தலத்திற்கு ராகு பகவான் உருவாக்கிய நாக தீர்த்தம், சூரிய தீர்த்தம், யம தீர்த்தம் உள்ளிட்ட 12 தீர்த்தங்கள் உள்ளன. களத்திர தோஷம் நீங்கும் பரிகார முறைகள் பற்றி விரிவாக பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் ராகு திசை நடப்பவர் என்று ஜோதிடர்கள் கூறியிருந்தால் இந்த ஆலயத்திற்கு வந்து ராகு திசை நடப்பவர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்று திருநாகேஸ்வரம் கோயிலுக்கு வந்து விநாயகர், சிவன், திருகு ஜாம்பால் ஆகியோரை வழிபட்டு தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். ராகு காலத்தில் ராகு பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்து விளக்கு ஏற்றி மனதார வழிபட வேண்டும். மேலும் ஓமம், நாகசாந்தி போன்றவற்றை செய்யலாம். இந்த கோவிலின் அருகில் உள்ள வன்னிய மரத்தில் மஞ்சள் கயிறு கட்டி வழிபட்டால் திருமண தோஷம் விளங்கும். அதேபோன்று சில வீட்டிற்கு அடிக்கடி நாகம் வந்தால் அவர்கள் பித்தளையில் நாக வடிவினை செய்து கோவிலில் வைக்க வேண்டும். அதேபோல் நாகதோஷம் உள்ளவர்கள் கல்லாலான நாக வடிவில் வைத்து தோஷம் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும். குறிப்பாக ராக திசை கடுமையாக பாதித்தால் செவ்வாய்க்கிழமை, அஷ்ட பௌர்ணமி, அமாவாசை ஆகிய தினங்களில் துர்க்கை காளியை வழிபடுவது மிகவும் நல்லது. உளுந்து சாதம், புளியோதரை, தயிர் சாதம் ஆகியவற்றை தானம் செய்ய வேண்டும். நாகநாதருக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தால் சகல தோஷங்களும் நீங்கி உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். இங்கே இருக்கும் மூலவருக்கு களத்திர தோஷம், புத்திர தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், மேலும் நாகதோஷம் உள்ளவர்கள் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலில் உளுந்து சாதம் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும். இந்த பிரசாதத்தை நீங்கள் அந்த பூஜையின் போது உட்கொண்டால் ராகுதோஷம் நீங்கி நீங்கள் நலம் கிடைக்கும் என்பதை இந்த கோவிலின் அருள்வாக்கு. பொதுவாக முக்கியமான திருவிழா காலங்களில் கார்த்திகை கடை, ஞாயிறு பெருவிழா, சிவராத்திரி, பங்குனி உத்திரம், நவராத்திரி போன்ற நாட்களில் சிறப்பான திருவிழாக்கள் இங்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட்டமாய் கூடி இறைவனை தரிசிக்கின்றனர். எனவே ராகு திசை, நாகதோஷம் போன்ற தோஷங்கள் உள்ள நபர்கள் இந்த திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோயிலுக்கு வந்து நாங்கள் கூறிய பரிகார முறைகள் மற்றும் போன்றவற்றை மேற்கொண்டு நாகநாதர் அவர்களின் அருளை பெறுமாறு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக அன்புடன் வேண்டுகிறோம். உங்களின் வாழ்க்கை சிறப்படைய வாழ்த்துக்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.